புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ரெகுநாதபுரம் ஆதிதிராவிடர் தெருவில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதை சிதிலமடைந்த நிலையில் சீரமைப்பதற்காக அரசு தரப்பில் சாலையின் இருபுறமும் கால்வாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த வேலன் மகன் மற்றும் மகள் அந்த பொதுப்பாதை தன்னுடைய பட்டா நிலம் என்று கூறி சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை அமைக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலை அமைக்க விடாமல் தடுத்த நபர்களின் தந்தை வேலன் ஓராண்டு காலமாக உடல் நலக்குறைவால் இருந்து வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். அவரின் பிரேத உடலை அடக்கம் செய்வதற்காக பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்த நிலையில் பொதுப்பாதையை தன்னுடைய பட்டாயிடம் என்று கூறி பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதித்த வேலன் உடலை பொதுப்பாதையில் எடுத்துச் செல்ல தடை விதித்து சாலையின் முன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தனிநபர் ஆக்கிரமித்த பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும், இல்லையென்றால் பொது பாதையை தனிநபர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் ஜமுனா மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது.